நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க கற்றுக் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பணத்தை எப்படி செலவழிக்கணும் அதை யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லை. பலர் வாழ்க்கை முழுக்க வேலை பண்ணுவாங்க, ஆனால் சந்தோஷமாக வாழ மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பணம் சம்பாதிக்க மட்டும்தான் தெரியும், ஆனால் பணத்தை அர்த்தமாக பயன்படுத்த தெரியாது. இன்று நாம் பார்க்க போகும் புத்தகம் உன் மணி மைண்ட் செட்டை முழுக்க மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம். அதுதான் த ஆர்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் முழு வீடியோவும் பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த முழு வீடியோவும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புத்தகம் சொல்ல வர மிகப்பெரிய மெசேஜ் என்னதுன்னா, மணி இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் சேவிங், இட்ஸ் ஃபார் கிரியேட்டிங் எ மீனிங்ஃபுல் லைஃப். பலர் பணத்தை சேமிக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையை அனுபவிக்க மறந்துடுறாங்க. சிலர் தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ணி பின்னாடி ரெக்ரெட் ஆகிறாங்க. இந்த புத்தகம் ஒரு சிம்பிள் ஆனாலும் பவர்ஃபுல்லான உண்மையை சொல்கிறது. பணம் என்பது ஃப்ரீடம், பணம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ், பணம் என்பது பீஸ் ஆஃப் மைண்டு. ஆனால் பணம் மட்டும் ஹாப்பினஸ் இல்லை, அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சொசைட்டியில் ஒரு டேஞ்சரஸ் மைண்ட் செட் இருக்குது, மோர் மணி மோர் ஹாப்பினஸ்ன்னு. ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா? பல கோடீஸ்வரர்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அவங்களோட வாழ்க்கை ஹாப்பியாக இருக்காங்க. ஏன் தெரியுமா? பிகாஸ் மணி டசன்ட் டிசைட் ஹாப்பினஸ், ஹவ் யூ யூஸ் மணி டிசைட்ஸ் ஹாப்பினஸ். அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு கதை நம்ம சொல்லலாம். ஒரு மனிதர் தினமும் ஓவர் டைம் பார்த்து நிறைய பணம் சம்பாதிக்கிறார், ஆனால் குடும்பத்துடன் நேரம் இல்லை, உடல்நலம் பாதிப்பு, மன அமைதி கூட இல்லை. ஒரு நாள் அவர் ரியலைஸ் பண்ணுறார், நான் பணத்துக்காக வாழ்க்கையை விட்டுட்டேன்னு. இந்த புத்தகம் சொல்லும் ஒரு பவர்ஃபுல் லெசன், மோஸ்ட் ஸ்பெண்டிங் இஸ் எமோஷ்னல். நாம் தேவைக்காக செலவு பண்ணுவது குறைவு, எமோஷனுக்காக செலவு பண்ணுவது மிக அதிகம். எடுத்துக்காட்டால், சேடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஷாப்பிங் பண்ணுவோம். அதே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். இம்ப்ரெஸ் பண்ண எக்ஸ்பென்சிவ் ஃபோன் வாங்குவோம். நம்மளோட ஸ்டேட்டஸை காட்ட லக்ஸுரியஸ் ஐட்டம்ஸ் வாங்குவோம். நம்ம எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணணுமா? முதல்ல எமோஷன்ஸை புரிஞ்சுக்கொள்ளணும். பீப்புள் பை திங்ஸ் நாட் பிகாஸ் தே நீட் தெம், பட் பிகாஸ் தே வாண்ட் வேலிடேஷன். இந்த புத்தகத்தின் ஹார்ட் எது தெரியுமா? ஸ்பெண்ட் மணி ஆன் திங்ஸ் தட் கிரியேட் ரியல் வேல்யூ இன் யுவர் லைஃப். அதாவது ஹெல்த்து, லேர்னிங், ஃபேமிலி மெமரிஸ், ட்ராவல், ஸ்கில்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபோன் வாங்கிறதுக்கு பதிலாக ஒரு நியூ ஸ்கில் கற்றுக்கிட்டால் அது ஃப்யூச்சரில் இன்கமாக மாறும் இல்லையா? ஒரு யூஸ்லெஸ் லக்ஸுரிக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக அம்மாவோட ஒரு நாள் வெளியே போனால் அது லைஃப் டைம் மெமரியாக இருக்கும் இல்லையா? நீ பணம் சம்பாதித்த பணம் ஒரு நாள் பேங்க் அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருந்தால் என்ன பயன்? அது உன் வாழ்க்கையை அழகாக்கணும், ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட்டாக மாற்றணும். இன்று சோஷியல் மீடியா ஒரு பெரிய ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுது. அனைவரும் ரிச் மாதிரி காட்டிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா இஎம்ஐ, கிரெடிட் கார்டு டெபிட், ஃபேக் லைஃப் ஸ்டைல், டிப்ரெஷன். இந்த புத்தகம் ஒரு ப்ரூட்டல் ட்ரூத் சொல்லுது.
trying to look rich is the fastest way to stay poor. பலர் சம்பாதிப்பதற்காக இல்லை, மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக வாழ்கிறாங்க. ஆனால் உண்மையான வெல்த் என்ன தெரியுமா? சைலண்ட், பீஸ்ஃபுல், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ. இதுதான் உண்மையான வெல்த். இந்த புத்தகம் சஜஸ்ட் பண்ணணும் சில ஹேபிட்ஸ் என்ன தெரியுங்களா? ஸ்பெண்ட் இன்டென்ஷியலி. ஒவ்வொரு ரூபாயும் பர்பஸுடன் செலவாகணும். பை எக்ஸ்பீரியன்ஸ் திங்ஸ். ஆப்ஜெக்ட்ஸ் பழகிடும், மெமரிஸ் மட்டும் லைஃப் டைமாக இருக்கும். அவாய்ட் எமோஷ்னல் ஸ்பெண்டிங். எமோஷன் நேரத்தில் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்ப டேஞ்சரஸானது. இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். பெஸ்ட் இன்வெஸ்ட் என்ன தெரியுங்களா? அது நீங்கள் தான். டோன்ட் கம்பேர் லைஃப் ஸ்டைல்ஸ். ஒருத்தவங்க லைஃப் ஸ்டைலை விட இன்னொருத்தவங்க கம்பேர் பண்ணாதீங்க. அந்த கம்பேரிசன் உங்களோட அமைதியை குறைச்சிரும். ஏன் சொல்லப்போனால் அவங்க அமைதியை சுத்தமாக அழிச்சிடும். இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு பிக் லெசன் என்ன தெரியுங்களா? மணி என்பது ஒரு டூல் தான். வெல்த்து வித்தவுட் பீஸ் இஸ் யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். த சிம்பிள் லைஃப் கேன் ஸ்டில் பி பியூட்டிஃபுல். த ஸ்மார்ட் ஸ்பெண்டிங் கிரியேட்ஸ் ஃப்ரீடம். ஹாப்பினஸ் கம் ஃப்ரம் மீனிங், நாட் ப்ரைஸ் டேக்ஸ். இதெல்லாம் தான் நம்ம இந்த புத்தகத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஒரு பிக் லெசன்ஸ்னு சொல்லலாம். முடிவாக நீ பணத்தை கண்ட்ரோல் பண்ணலைன்னா ஒரு நாள் பணம் உன்னை கண்ட்ரோல் பண்ணும். வாழ்க்கை மிக ஷார்ட்டாக தான் இருக்கும், ஆனால் மீனிங்ஃபுல்லாக வாழணும். நீ பணத்தை சேவ் பண்ணு, ஆனால் உன்னோட வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை மறந்துடாத. பிகாஸ் த ரியல் ஆர்ட் இஸ் நாட் ஏர்னிங் மணி, த ரியல் ஆர்ட் இஸ் ஸ்பெண்டிங் இட் வைஸ்லி. அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு லைஃப் சேஞ்சிங் புக் ரிவ்யூவோட சந்திப்போம்.